வேலூர் மாவட்டம் காட்பாடி காந்தி நகரில் அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. 6 மணி நேர காத்திருப்புக்கு பின் அமைச்சர் துரைமுருகன் மகன் கதிரானந்த் வசிக்கும் வீட்டிற்குள் நுழைந்த அதிகாரிகள். வேலூர் மாவட்டம் பள்ளிக்குப்பத்தில் திமுக பிரமுகர் பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. சிமெண்ட் குடோனில் சோதனை தொடர்ந்து நடந்து வருவதாகவும் தகவல். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட பொறுப்பாளர்கள் பட்டியல் தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிப்பு. நெல்லை மாவட்டத்தில் மாநாடு நடத்தவும் திட்டம். அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து மதுரையில் தடையை மீறி பாஜக மகளிர் அணி போராட்டம். குஷ்பு உள்ளிட்ட பாஜகவினரை கைது செய்த போலீசார். சென்னை பனையூர் அலுவலகத்தில் பாமக தலைவர் அன்புமணி டெல்டா மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை. சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னதாக கட்சியை பலப்படுத்த தீவிரம். கோவையில் மேம்பாலத்தில் கேஸ் டேங்கர் லாரி கவிழ்ந்த விவகாரம். ஓட்டுநர் ராதாகிருஷ்ணன் மீது 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்து குழந்தை உயிரிழப்பு. இறப்பில் மர்மம் இருப்பதாக கூறி உறவினர்கள் போராட்டம். பிரம்மபுத்திராவில் பிரம்மாண்ட அணை கட்ட திட்டமிட்டுள்ள சீனா. அண்டை நாடுகள் எந்த விதத்திலும் பாதிப்புக்கு உள்ளாக கூடாது என வலியுறுத்தி இருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை தகவல். ராம் சரணின் கேம் சேஞ்சர் படத்திற்கு கர்நாடகாவில் எதிர்ப்பு. போஸ்டர்களுக்கு கருப்பு மை அடித்து போராட்டம். சிட்னியில் நடந்து வரும் 5வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 185 ரன்களில் ஆல் அவுட். ஆட்ட நேர முடிவில் 1 விக்கெட்டை இழந்து 9 ரன்களுடன் களத்தில் ஆஸ்திரேலிய அணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.